இன்னைக்கு ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் சொல்லி தர போகிறேன். டேக் பிரேக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர். சார், பிரேக் எடுக்கிறதும் ப்ராக்டிஸ் செல்ஃப் கேர் பண்ணுறதுலையும் என்ன சார் சீக்ரெட் இருக்குது அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்டுருவீங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸில் எப்போவுமே நம்ம ஷார்ப்பாக ஒர்க் பண்ணணும், அட்டன்டிவாக ஒர்க் பண்ணணும், டயர்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணணும், ப்ராடக்டிவிட்டி நிறையா காட்டணும், ரெஸ்பான்ஸாக இருக்கணும், பேஷனேட்டாக ஒர்க் பண்ணணும். அப்போனா நமக்கு எனர்ஜி வேணும், மைண்ட் அளவு பிரெயினும் டயர்டாகாமல் ஒர்க் பண்ண தெரியணும், நம்மளும் எனர்ஜைஸாக ஒர்க் பண்ண தெரியணும், நியூ இனோவேஷன் தாட்ஸ் நமக்குள்ள டெவலப் ஆகணும். அப்படின்னா பிரேக்ஸ் எடுக்கணும், ஹெல்த் கான்சியஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக ரெகுலர் பிரேக் எடுத்து வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறோமா, நல்லா தூங்குறோமா, நல்ல ஃபுட் சாப்பிட்றோமா அப்படிங்கிற ஒரு தாட் அந்த பிரேக் எடுக்கிறதுல இருக்கு. நீங்கள் கேட்பீங்க, எல்லாரும் சொன்ன கதை, ஒரு வுட்டை ஒரு ஆக்ஸை வச்சு நம்ம ஒரு கோடாலியை வச்சு நம்ம கட் பண்ணும்போது நல்லா தெரியும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது மழிஞ்சிடும், அந்த ஷார்ப்னஸ் ரெடியூஸ் ஆயிடும். அப்போது திரும்பவும் நீங்கள் அந்த ஷார்பன் பண்ணி ஆக்ஸை திரும்ப வுட்டை கட் பண்ணும்போது தான் நிறைய கட் பண்ணணும். இதுதாங்க ஹியூமன் பீயிங்கும். நீங்கள் கண்டினியூட்டாக கன்சிஸ்டன்ஸ்லி கான்ஸ்டன்ட்லி நீங்கள் பாட்டு ஒர்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பர்பஸ் தெரியுது உங்களுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் கோல் நோக்கி போகிறீங்க, டைரக்ஷன் போயிட்டே இருக்கீங்க, பிரேக் எடுக்கல அப்படின்னா நீங்கள் போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் பார்க்கும்போது பக்கமாக இருந்தாலும் ரொம்ப லாங் பீரியட் எடுத்துக்குவீங்க. அதுவே நான் சொல்கிற மாரி பிரேக்ஸு, ரெகுலர் எக்ஸசைஸு, ரிலாக்ஸேஷன், ரெஸ்ட்டு, சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ், ஹெல்த்தி மைண்ட் வெல்பீயிங்ஸ், சைக்காலஜிக்கு வெல்பீயிங், சேஃப்டி, இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி செக்யூராக நீங்கள் உங்களை வச்சுட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அப்போது பிரேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது தான் ஒர்க் பிளேஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் அந்த பிரேக்ஸை நீங்கள் எப்படி ஷார்ட் பிரேக்ஸாக எடுக்கிறீங்க, எந்த ஒர்க்குக்கு இடையில கேப் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஸ்கில். ஒர்க் பிளேஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்வான்டாக யாரு கூடயும் நான் உங்களை பேச சொல்லலை, ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அன்வான்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்ல, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கவும் சொல்ல. நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு முன்னாடி ஸ்மால் பிரேக் எடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணி ரீகால் பண்ணி ரீஅனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் அந்த